Yes, hello. Shall we start the lesson, ma? புரியுது வரலையா? அவங்க வாய்ஸ் கேட்கல இப்ப நமக்கு. குட் ஈவினிங் மா. யுவராஜ் குட் ஈவினிங். கேக்குதா? ப்ரொசீட் பண்ணலாமா? Okay ma. Thank you. See, today we are going to see another lesson which is called D block elements. If you talk about D block elements, இது வந்து இருக்கிறதுலே ரொம்ப அதிகமா வெயிட்டேஜ் இருக்கக்கூடிய லெசன். Totally we have about. Good evening ma'am. Good evening ma. Good evening. Okay. See, இப்போ நமக்கு டோட்டலா வெயிட்டேஜ் வந்து 18 மார்க்ஸ் இந்த லெசன். D block elements. அதாவது we have 5 marks, 2 5 marks, 2 3 marks and 2 1 mark. அதுல ஒரு 5 marks பாத்தீங்கன்னா 70B compulsory problemல ஒரு 70th question B, and then we have 53 will be from D block elements. 31, 32, 33, 34, 35 and 36. Question number 35 and 36, 3 marks வந்து from D block elements. இப்போ அந்த D block elements பொறுத்த வரைக்கும் என்ன what I expect அப்படின்னா நீங்க ஈஸியா வந்து இதுல 5 மார்க்ஸ் வாங்கிடலாம். ஏன்னா இந்த 53 பாத்தீங்கன்னா இது வரைக்கும் நீங்க வந்து கொஸ்டின் பேப்பர்லாம் எடுத்து பாத்தீங்கன்னா நல்லா தெரியும் எக்ஸ்ட்ராக்ஷன் தான் வந்து அந்த 5 மார்க்ஸ்ல கேட்டிருக்காங்க. அடுத்தது 70th B பாத்தீங்கன்னா ப்ராப்ளம்ஸ் பேஸ்ட் ஆன் ஜிங்க், குரோமியம், காப்பர், சில்வர், கோல்டு எதை பேஸ் பண்ணியும் இருக்கும். ஒண்ணுல ஆக்ஷன் ஆஃப் ஹீட் ஆஃப் காப்பர் சல்ஃபேட் கூட கேன் பி ஆஸ்ட். அப்புறம் 1 மார்க் பாத்தீங்கன்னா we have about 25 1 marks at the book backல ஒரு 25 1 marks இருக்கு. அதை படிச்சீங்கன்னா அதுல இருந்து நிச்சயமா ஒரு 1 mark வந்துரும். இன்னொரு 1 mark வந்து will be from in between the book. Okay. இப்போ நமக்கு when you talk about the D block elements என்ன முக்கியமான கான்செப்ட், இவங்களுக்கு என்னென்னலாம் பேருன்னா we can call them as transition elements. D block elements can be called as transition elements. அடுத்து D block elements. இதுல ரெண்டு ரீசன் இருக்கு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்மளுடைய பீரியாடிக் டேபிள் எடுத்துட்டீங்கன்னா இங்க பாருங்க இந்த பக்கம் வந்து we have S block elements. அந்த பக்கம் பாத்தீங்கன்னா வந்து P block elements இருக்கு. இந்த S block elements வந்து highly electropositive, அவங்க வந்து லெஸ் எலக்ட்ரோபாசிட்டிவ். இவங்களுக்கு இன்னொரு பேர் என்னன்னா டிரான்சிஷன் எலிமெண்ட்ஸ்னு ஒரு பேரு. ஏன் டிரான்சிஷன் எலிமெண்ட்ஸ்னா திஸ் இஸ் ஹைலி electropositive S block elements and that is least electropositive or less electropositive P block element. There will be a transition in property from highly electropositive to less electropositive. இப்ப ஸ்காண்டியம், டைட்டேனியம், வெனேடியம், குரோமியம், மேங்கனஸ், அயன், கோபால்ட், நிக்கல், காப்பர், ஜிங்க் அப்படின்னு போகும்பொழுது the property, the electropositive character slowly decreases and there is a transition in property between this and that is why we call them as transition elements. And so in the transition elementsல எத்தனை groups இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா starts from 3 up to 12 வரைக்கும் நமக்கு we have transition elements இருக்கும். ஏன்னா d orbitalல 10 electrons நம்ம போடலாம். the electron enters the n-1 d orbital. அதுல நல்ல ஞாபகத்துல வச்சுக்கோங்க, the electron enters the n-1 d orbital. அதாவது outermost orbit, suppose யுவராஜ் உட்கார்ந்து இருக்கிறது outermost orbitனா நித்யா உட்கார்ந்து இருக்கிறதுக்கு அதுக்கு முந்தின ஆர்பிட்னா இந்த d block elements the electron enters. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா 21st electron will go to the n-1d, அதாவது 3d லெவலுக்கு போகும். ஆல்ரெடி 4sல 2 எலக்ட்ரான்ஸ் இருக்கும்.
4th ஷெல்லுல போகாது, அதுக்கு முன்னால இருக்கிற 3D ஷெல்லுக்கு அது போகும், 3rd ஷெல்லுக்கு போகும். அதனாலதான் the electron enters the n-1 d orbital and that is why they are called as d block elements. So d block elementsல first element யாருன்னா scandium. அதாவது இதுக்கு பேரு 3D series ன்னு சொல்லுவாங்க. The first element is called scandium and the last element is called zinc. And next period, that is in the இதுல வந்து 3D series சொல்லுவாங்க, இது 4D series. Yttrium is the first element and cadmium is the last element. And then in the 5D series பாத்தீங்கன்னா starts from lanthanum up to mercury. And then the 6th, this is the 3D, 4D, 5D and the 6D ல பாத்தீங்கன்னா it's incomplete. அதாவது இந்த பர்టిక్యులரா நீங்க வந்து இதுல நிறைய பேருங்கன்னா வந்து certain things are அதாவது 4th ரோவும் இருக்கு, இன்னும் அந்த பக்கம் போனீங்கன்னா கொஞ்சம் இன்கம்ப்ளீட்டா இருக்கும். அந்த 4th this is suppose இது 4th period, இது 5th period, இது 6th period and the 7th period எப்பயுமே ஒரு incomplete period. ஆனா நம்மளை பொறுத்த வரைக்கும் டி பிளாக் எலிமெண்ட்ஸ்ல இது வரைக்கும் கோப்பர்னிக்கம், திஸ் இஸ் ரூதர்ஃபோர்டியம்ல ஆரம்பிச்சு இங்க வந்து ஆக்டினியத்துல ஆரம்பிக்கும், அண்ட் தென் கோப்பர்னிக்கம் வரைக்கும் அது போகும். This is 3D series, this is 4D series, this is 5D series, this is 6D series. So this you have to remember. ஏன்னா ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் இதுல லோவஸ்ட் அட்டாமிக் நம்பர் யாருக்குன்னா ஸ்காண்டியம். அது நிறைய தடவை நம்மகிட்ட எக்ஸாமினேஷன்ல கேட்டிருக்காங்க 1 மார்க்ல. So d block elements are located in the middle of the periodic table and consist of metals only. ஏன்னு கேட்டீங்கன்னா p block elementsல அந்த diagonal line, if you draw a line, separates metals and non metals. இந்த பக்கம் இருக்கிறவங்க அவ்வளவு பேருமே metals. அதனால d block elementsல இருக்கிறவங்க அத்தனை பேருமே metals. And in these elements, the last electron enters the d orbital of the penultimate shell. That is, the last electron goes to the n-1 d orbital. Hence, the elements are named as d block elements. இது ஒரு answer 3 marks question. Please mark it. இதுக்கு என்ன question அப்படின்னு கேட்டீங்கன்னா, why d block elements? Why do they call them as d block elements? அப்படின்னா இதான் reason. The last electron enters the n-1 d orbital. And they have partially filled d orbital, they have incomplete d orbital, so they are called as d block elements. அடுத்தது, these elements have partly filled d subshells in their elementary form or in their simple ions. அடுத்தது, d block elements க்கு இன்னொரு பேர் என்னன்னா transition elements ன்னு சொல்றது. ஏன்னா because they represent a transition from high, இந்த வார்த்தை ரொம்ப முக்கியம், please underline this. இப்போ நான் சொல்றது ஃபர்ஸ்ட் 4 பக்கம் இருக்குது, அந்த 4 பக்கத்துல இருந்து நிச்சயமா ஒரு क्वेश्चन வந்து 3 மார்க்ஸ் क्वेश्चन இது வரைக்கும் அந்த क्वेश्चन பேப்பர் அவ்வளவுலயே இருக்குது. அதனால நீங்க அந்த 4 pages நீங்க படிச்சீங்கன்னா you can answer. இப்போ ஒரு क्वेश्चन வந்து என்னவா இருக்கலாம், why do you call them as transition elements, why do you call them as d block elements அப்படினே கேட்கலாம், அதே ஒரு क्वेश्चना கேட்கப்படலாம். அதனால தான் சொல்றேன். இப்போ நம்ம வந்து பேஜ் நம்பர் 80 ல ஆரம்பிச்சு பேஜ் நம்பர் 85 ஃபர்ஸ்ட் டிரான்சிஷன் சீரிஸ் இருக்கு. அந்த 4 pages மாத்திரம் நீங்க படிச்சீங்கன்னா one question டெஃபினட்டா sometimes 1 மார்க்கும் அதுல இருந்து வரும். அந்த 4 மார்க்ஸ் நீங்க அத ஜஸ்ட் அந்த 4 பக்கத்தை படிச்சு 4 மார்க்ஸ் you can score. அதுல என்னென்ன क्वेश्चंस வரலாம்னா, ஒரு question, why do you call them as d block elements? அடுத்தது, why do you call them as transition elements? So அந்த ஏன் transition elementsனா இதான் இந்த ஆன்சர். The d block elements are called as transition elements because these represents a transition from highly electropositive elements of S block to least electropositive elements of P block. அதை எழுதுறதுக்கு ஒரு 3 marks question. அதுக்கு மேல நீங்க எழுதிக்கலாம், why do you call them as transition elements அப்படின்னு எழுதிக்கலாம். அப்புறம் classification of d block elements ன்னு சொல்லும் பொழுது, the based on whether the last electron goes to the 3D or 4D or 5D or 6D நம்ம பார்த்தோம். இப்ப ஸ்காண்டியத்துல இருந்து ஜிங்க் வரைக்கும், இது ஸ்காண்டியம் வந்து 21, ஜிங்க் வந்து 30. அத ஃபர்ஸ்ட் டிரான்சிஷன் சீரிஸ் சொல்லலாம் அல்லது 3D சீரிஸ் சொல்லலாம். ஏன்னா the electron enters the 3D orbital. அதே மாதிரி இட்ரியத்துல இருந்து கேட்மியம் வரைக்கும் எடுத்துட்டீங்கன்னா 4D சீரிஸ் சொல்லுவோம். காரணம் என்னன்னா the electron enters the 4D orbital. லாந்தனத்துல இருந்து ஹாஃப்னியம் வரைக்கும் பாத்தீங்கன்னா லாந்தனம் டு mercury வரைக்கும் நீங்க பாத்தீங்கன்னா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா we call it as 5D series. ஏன்னா 5D orbital the electron enters. அடுத்தது 6D series இருக்கு. fourth transition series starts from actinium. அடுத்தது 112 element இருக்கிற வரைக்கும் you can have the 6D series. இது just தெரிஞ்சுக்கோங்க. ஆனா அவங்க ரொம்ப எப்பயுமே எதை கான்சென்ட்ரேட் பண்ணுவாங்கன்னா, the 3D series ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் வந்து ஸ்காண்டியம்ங்கிறது தான் ரொம்ப அடிக்கடி கான்சென்ட்ரேட் பண்ணக்கூடிய ஒரு क्वेश्चन.
அடுத்தது கிளாசிபிகேஷன் ஆஃப் டி பிளாக் எலிமெண்ட்ஸ்ல என்ன முக்கியமானது, ஒரு முக்கியம் டி பிளாக் எலிமெண்ட்ஸ் சொன்னாலே பார்ஷியலி ஃபில்டு டி ஆர்பிட்டால் சொல்லுவோம். அப்ப பார்ஷியலி ஃபில்டு டி ஆர்பிட்டால் அப்படின்னு சொல்லும் பொழுது ஜிங்க், கேட்மியம், மெர்க்குரி இந்த மூணுமே பாத்தீங்கன்னா ஜிங்க்ல வந்து 3D10 இருக்கும், கேட்மியம்ல பாத்தீங்கன்னா 4D10 இருக்கும், மெர்க்குரியில பாத்தீங்கன்னா 5D10 இருக்கும். நீங்க கேட்கலாம் என்ன மிஸ், அதாவது பார்ஷியலி ஃபில்டு டி ஆர்பிட்டால்னா டி பிளாக் எலிமெண்ட்ஸ் சொல்றீங்க, இங்க கம்ப்ளீட்லி ஃபில்டு டி ஆர்பிட்டால் இருக்கு. இருந்தாலும் என்ன முன்னால இருக்கிற எலிமெண்ட்ஸ்க்கு எல்லாம் என்ன ப்ராப்பர்ட்டி இருக்குன்னா டி பிளாக் எலிமெண்ட்ஸ் ப்ராப்பர்ட்டி இருக்கும். அதே ப்ராப்பர்ட்டி கேன் பி சீன் இன் ஜிங்க், கேட்மியம், மெர்க்குரி. அதனால தே ஆர் கால்ட் as டி பிளாக் எலிமெண்ட்ஸ். அததான் இங்க சொல்றாங்க. In the transition elements, d orbitals of penultimate shell are successfully filled, and the first transition series involves the filling of the 3d orbital, starts from scandium and go to 30. The second transition series வந்து starts from yttrium, it goes up to cadmium. Third transition seriesல வந்து starts from 5d, அது வந்து லாந்தனத்துல ஆரம்பிக்கும் and கடைசியில நீங்க பார்க்கும் பொழுது மெர்க்குரியில முடியும். It is followed by, அதாவது இதுல வந்து லாந்தனமா அதுல வந்துரும். அதே மாதிரி அடுத்த next 9 elements from hafnium to mercury belongs to the third transition series. அதாவது லாந்தனத்துல இருந்து லுட்டீசியம் வரைக்கும் 57ல இருந்து 71 வரைக்கும் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா F block elements. 72ல இருந்து 80 வரைக்கும் என்னன்னு கேட்டீங்கன்னா that is the next transition series, that is the 14, you can call them as 5D series அப்படின்னு சொல்லலாம். லாஸ்ட் எலிமெண்ட் வந்து mercury. The general please underline this. இத அண்டர்லைன் பண்ணிக்கோங்க, இது ஒரு 1 mark question. General electronic configuration of the D block element is n-1 D 1 to 10 ns1 or 2 is the இது பேரனா இது. அடுத்து general characteristic of D block elements, first atomic and ionic radii. இதுல என்னென்ன ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குன்னு சொல்றேன். ஃபர்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா atomic and ionic radii. இப்ப D block elements எத்தனை ப்ராப்பர்ட்டி இருக்குன்னு பாப்போம். ஒன்னு வந்து atomic and ionic radii, அடுத்தது metallic character, formation of colored ion, catalytic property, அடுத்தது variable oxidation state, magnetic property and complex formation and formation of alloys. மொத்தமா 8 ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு. இந்த 8ல இருந்து ஏதேனும் ஒன்று நிச்சயமாக क्वेश्चन பேப்பர்ல இருக்கும். ஏன் இந்த ப்ராப்பர்ட்டி நம்ம டி பிளாக் எலிமெண்ட்ஸ்க்கு இருக்கு அப்படிங்கறது அதுல சில ப்ராப்பர்ட்டிஸ் ரொம்ப ஃப்ரீக்வெண்டா கேட்டிருக்காங்க. அதனாலதான் நான் சொல்றேன், அந்த இந்த 4 பக்கத்து நீங்க படிச்சீங்கன்னா டெஃபினெட்லி யூ கேன் ஸ்கோர் 3 marks. ஓகே, இப்ப ஃபர்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி பாருங்க, atomic and ionic radii. இங்க என்ன நம்ம பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா as we move from left to right, அதாவது இப்போ D block elements starts from scandium, அதாவது 3D series. எது வரைக்கும் நமக்கு போகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஜிங்க் வரைக்கும் போகும். இது பாத்தீங்கன்னா scandium 21, titanium 22, scandium, titanium, vanadium, chromium 24. That is 21 is scandium, 22 is titanium, 23 is vanadium, 24 இது 23. நான் எழுதுறதெல்லாம் அதனோட அட்டாமிக் நம்பர். சோ இந்த அட்டாமிக் நம்பர் இன்க்ரீஸ் ஆக ஆக சைஸ் என்ன ஆகும், குறைஞ்சிக்கிட்டே வரும். எது வரைக்கும் குறையும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஸ்காண்டியத்துல ஆரம்பிச்சு குரோமியம் வரைக்கும் அட்டாமிக் சைஸ் டிக்ரீசஸ். when you move from left to right atomic size decreases. அதுக்கப்புறம் குரோமியம், குரோமியத்துக்கு அப்புறம் என்ன இருக்குன்னா மேங்கனஸ், iron, cobalt, nickel, and then we have copper, you have zinc. இப்ப நீங்க பார்க்கும்போது almost same and slowly it increases. இப்ப இந்த இடத்துல கேள்வி என்னன்னா atomic radii slowly decreases from scandium to chromium, அப்புறம் almost constant from manganese to nickel அல்லது காப்பர் வரைக்கும். இதுக்கு கேள்வி ஏன் அப்படின்னு சொல்லிட்டு, என்னன்னா இதுல ஏன் குறையுதுன்னா ஆட்டோமேட்டிக்கா என்னன்னா the nuclear charge increases, size decreases because of attraction. So the atomic and ionic radii of the transition elements are smaller than those of the p block elements and larger than those of the, அதாவது s விட பெருசா இருக்கும், larger than the s block elements and smaller than the p block elements. Okay, and the atomic and ionic radii of the first transition series are given in the next table. இப்ப இந்த டேபிள பாப்போம். இந்த டேபிள்ல நீங்க பாருங்க,
1.44 ல இருந்து 144, அதாவது பைக்கோமீட்டர் 144 132 குறையுது, அப்புறம் 122 குறையுது, அப்புறம் 118 வரைக்கும் குறையுது. எது வரைக்கும் நமக்கு குறையுதுன்னா குரோமியம் வரைக்கும். I told you already this decreases up to chromium. அப்புறம் பாருங்க almost constant 118 117 117 116 115 117 almost constant. அப்புறம் ஸ்லைட்டா இன்க்ரீஸ் ஆகுது ஜிங்க்கு. அதுக்கு ஏன் ஜிங்க்கு இன்க்ரீஸ் ஆகுதுன்னா கம்ப்ளீட்லி ஃபில்டு டி ஆர்பிட்டால். இங்க ரெண்டு எஃபெக்ட் இருக்கு. என்னன்னா ஒரு ஸ்கிரீனிங் எஃபெக்ட்னு ஒன்னு இருக்குது, நியூக்ளியர் சார்ஜ் எஃபெக்ட்னு ஒன்னு இருக்குது. இது ரெண்டு ஒன்னோட ஒன்னு போட்டி போட்டு இந்த சைஸ மாற்றாமல் வச்சிருக்கு. The size does not change between chromium and copper due to the two effects. One is the nuclear charge effect, the other one is called the screening effect. These two effects counteract each other and the size does not change between chromium and nickel. இது ஒரு 3 marksல கேட்கலாம். Why the size does not change between these two? அதான் சொல்றாங்க, the atomic radii of the first transition series decreases from scandium to chromium and remains almost constant till copper and then increases towards the end. This can be explained on the basis of two effects. Please underline. One is screening effect, the other one is nuclear charge effect. Screening effect னு எழுதுனா 1 mark வந்துரும். The value why the radii does not change between chromium and copper due to screening effect and nuclear charge effect. These two effects oppose each other resulting in the increase in nuclear charge. அப்புறம் ஜிங்க்கு ஏன் அதிகமாகுதுன்னா completely filled d orbital. அதான் ரீசன். சோ இந்த ரெண்டு லைன் ரொம்ப முக்கியமான லைன் for the reason that the atomic radii does not change between chromium and copper. Hence very slight variation in the atomic radii from chromium to copper is observed. It has been observed that zirconium and hafnium have almost equal radii. This is because of lanthanide contraction. அதாவது zirconium எங்க இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம D block elementல we have scandium. ஸ்காண்டியத்துக்கு கீழே இட்ரியம் இருக்கும், அதுக்கு கீழே லாந்தனம் இருக்கும், அதுக்கு கீழே உங்களுக்கு ஆக்டீனியம் இருக்கும். இது எல்லாமே இந்த தேர்ட் குரூப்ல. ஸ்காண்டியத்துக்கு அடுத்தது யாரு இருக்கா? டைட்டேனியம், ஹாஃப்னியம், ஜிர்கோனியம். இப்ப இதை விட இது சைஸ் பெருசா இருக்கணும். as we move down the group size increase ஆகணும். ஆனா ஹாஃப்னியம் அண்ட் ஜிர்கோனியம் பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் சேம் சைஸ் இருக்கும். அதுக்கு காரணம் என்னன்னா இதுக்கு முன்னால இருக்கிற lanthanide contraction. அது ஒரு முக்கியமான வார்த்தை. ரிமெம்பர் தட். ஏன் ஜிர்கோனியமும் ஹாஃப்னியமும் they have almost the same size. This is the reason for that. So இப்போ அட்டாமிக் ரேடியன்ற ஒரு முக்கியமான கான்செப்ட். அதுல என்ன கொஸ்டின் கேட்பாங்கன்னா ஏன் குரோமியத்துல இருந்து காப்பர் வரைக்கும் the value does not change. அந்த ரெண்டு ரீசன் சொல்லணும். ரெண்டு எஃபெக்ட்ஸ், ஸ்கிரீனிங் எஃபெக்டும் நியூக்ளியர் சார்ஜ் எஃபெக்டும் counteract each other and that is why the value does not change. அடுத்தது general characteristic of D block elements ல first metallic character. D block elements ல என்னவா இருக்கும்? all of them are metals. metals-னால என்னென்ன character? metals-னால என்னென்ன character? metallic characters-ல என்னென்ன முக்கியமானது சொல்லுங்க. தெரிஞ்சதை சொல்லுங்க, தெரியலன்னா நம்ம தெரிஞ்சுக்கலாம். யுவராஜ் சொல்லுப்பா. மெட்டாலிக் கேரக்டர் என்னென்னலாம் மெட்டாலிக் கேரக்டர்? நீங்க ரொம்ப லோவர் கிளாஸ்ல நிறைய படிச்சிருப்பீங்க. டிஃபரன்ஸ் பிட்வீன் மெட்டல்ஸ் அண்ட் நான் மெட்டல்ஸ் எல்லாம் படிச்சிருப்பீங்கல்ல. சொல்லு, மைக் எடு. உனக்கு என்ன தெரிஞ்சிருக்கோ சொல்லு. நித்யா சொல்றியா? என்னப்பா? என்னெல்லாம் மெட்டாலிக் கேரக்டர்ஸ்? அதாவது இப்போ வந்து டி பிளாக் எலிமெண்ட்ஸ்ல எல்லா எலிமெண்ட்ஸுமே மெட்டல்ஸ். மெட்டல்ஸ் சொன்னாலே அதுக்கு சில ப்ராப்பர்ட்டி. அதான்ப்பா இப்போ மெட்டல்ஸ், எல்லா எலிமெண்ட்ஸுமே மெட்டல்ஸ். டி பிளாக் எலிமெண்ட்ஸ்ல இருக்கிற அத்தனை எலிமெண்ட்ஸுமே மெட்டல்ஸ். மெட்டல்ஸ்க்குன்னு சில ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு. என்னென்ன சொல்லு? மெட்டாலிக் ப்ராப்பர்ட்டின்னு எதை சொல்லுவோம்? ஏன்னா மெட்டல்ஸ்க்குன்னு சில ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு.
இதெல்லாம் மெட்டாலிக் ப்ராப்பர்ட்டிஸ். சொல்லுப்பா. Yes, they are very good. They are good conductors of heat and electricity. ஒன்னு பளபளப்பு தன்மை, that is called metallic luster. Highly electron donating power. Generally metals எல்லாமே electron donors. இதெல்லாம் என்ன? இதெல்லாம் என்ன? electricity, பளபளப்பு தன்மை, மெட்டாலிக் லஷர், இது எல்லா மெட்டல்ஸ்க்குமே இருக்கும். அடுத்தது டி பிளாக் எலிமெண்ட்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா they form colored ions. அதாவது இதுல முக்கியமானது they are hard and malleable and ductile. The presence of partially filled d orbital favors covalent bonding, good conductor of heat and electricity. அடுத்தது formation of colored ions. இப்போ ஜெனரலா உங்களுக்கு காப்பர் சல்பேட் என்ன கலர்ல இருக்கும்பா? காப்பர் சல்பேட் என்ன கலர்ல இருக்கும்? காப்பர் சல்பேட் கலர் தெரியுமா? பாத்திருக்கியா காப்பர் சல்பேட்டா? என்ன கலர்லமா இருக்கும்? What is the color of copper sulfate? What is the color of nickel salt? ஆஃப் பண்ணிருக்கேன், சைலண்ட் மோட்ல இருக்கு. ஏன் காப்பர் சல்பேட்னுடைய கலர் என்ன? பரவாயில்ல சொல்லு. என்னப்பா காப்பர் சல்பேட் கலர் என்ன? காப்பர் சல்பேட்னுடைய கலர், காப்பர் சல்பேட் இஸ் ப்ளூ இன் கலர். பாத்திருக்கியா? பாத்திருக்கீங்களா? காப்பர் சல்பேட் 11th ஸ்டாண்டர்ட்ல எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணலையா? சால்ட் அனாலிசிஸ், சால்ட் அனாலிசிஸ் பண்ணது இல்லையா? உன் ஷர்ட்டே காப்பர் சல்பேட் ப்ளூ கலர் தானப்பா. காப்பர் சல்பேட் ப்ளூங்கிறது ரொம்ப ஃபேமஸ் தானே. நீ போட்டுட்டு இருக்கிற ஷர்ட் வந்து சம்வாட் ப்ளூ இன் கலர் ஒன்லி, காப்பர் சல்பேட் கலர்ல தான் இருக்கு. அதுதான் காப்பர் சல்பேட். நிக்கல் சால்ட் என்ன கலர்ல இருக்கும் தெரியுமா? நிக்கல் சால்ட் கிரீன் இன் கலர். பாத்திருக்கீங்களா? பெர்மாங்கனேட் என்ன கலர்ல இருக்கும்? அது சொல்லு. பொட்டாசியம் பெர்மாங்கனேட் பாத்திருக்கியா? பொட்டாசியம் பெர்மாங்கனேட் என்ன கலர்ல இருக்கும்? பொட்டாசியம் பெர்மாங்கனேட் என்ன கலர்ல இருக்கும்? சாதாரணமா டி பிளாக் எலிமெண்ட்ஸ் எல்லாமே கலர்ட் அயான்ஸ். அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, they have partially filled d orbital. Why they form colored ions? இந்த வருஷம் क्वेश्चन பேப்பர்ல இது இருந்துச்சு தெரியுமா? இந்த क्वेश्चन why d block element என்னப்பா? அதாவது பிங்க் கலர்னு சொல்லுவாங்க. ரோஸ் கலர்னு சொல்றதை விட அது பிங்க் கலர்னு சொல்லுவாங்க, அல்லது வயலட்டிஷ் சொல்லுவாங்க. தட் இஸ் த கலர் ஆஃப் பொட்டாசியம் பெர்மாங்கனேட். ஓகேவா? அது ஏன் அடுத்தது இந்த டி பிளாக் எலிமெண்ட்ஸ்ல இருக்கிற எலிமெண்ட்ஸ் எல்லாமே கலர்ட் அயான்ஸா இருக்குது? அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, they have partially filled d orbital. இந்த வருஷம் क्वेश्चन பேப்பர்ல இந்த क्वेश्चन உங்களுக்கு இருந்துச்சு. என்ன क्वेश्चनன்னா, why d block elements have colored ions? அதுக்கு ஃபர்ஸ்ட் ரீசன், they have partially filled d orbital. நம்பர் 1. அப்ப d ஆர்பிட்டாலுக்கு எப்பயுமே நான் இந்த 3D க்கும் 4s க்கும் உள்ள எனர்ஜி டிஃபரன்ஸ் பாத்தீங்கன்னா இஸ் வெரி ஸ்மால். இப்ப 3D வந்து இங்க இருக்கும், 4s வந்து இங்க எலக்ட்ரான் இருக்கும். The electron can jump from this to this. So lower energy ல இருந்து higher energy க்கு jump பண்ணும் பொழுது it absorbs energy. எங்க இருந்து இந்த எனர்ஜி அப்சார்ப் பண்ணும்னா from the visible light. So அது என்ன எனர்ஜியை உறிஞ்சுதோ அதுக்கு ஆப்போசிட் கலர் நமக்கு கண்ணுல தெரியும். அதுக்கு பேரு காம்ப்ளிமெண்டரி கலர்னு சொல்லுவோம். So most of the transition metal compounds are colored in their solid or in solution form. The color of the transition metal ion is due to the presence of, இத அண்டர்லைன் பண்ணிக்கோங்க, இத ப்ளீஸ் அண்டர்லைன், presence of unpaired electron in it, the energy gap between the two energy level in the same subshells being small. இது சொல்லணும் ஃபர்ஸ்ட். why they form colored ions அப்படின்னு சொன்னா இத ஃபர்ஸ்ட் சொல்லணும். ஃபர்ஸ்ட் ரீசன்,
they have partially filled d orbital. இந்த லைன் அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. unpaired electron இருக்கு, அது ஒரு ரீசன். அடுத்த ரீசன் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, hence very small amount of energy is required for the excitation of electrons from one energy level to the other. இது ரெண்டாவது ரீசன். The energy can be easily provided by the visible light. The color observed corresponds to the complementary color of the என்ன கலரை உறிஞ்சுதோ மீதி இருக்கிற கலர் தான் நம்ம கண்ணுக்கு தெரியும். அதுதான் இந்த ரெண்டு ரீசனையும் சொன்னீங்கன்னா உங்களுக்கு 3 மார்க்ஸ் கிடைக்கும். as far as the d block elements form colored ions. இப்ப பாருங்க, இந்த டேப்லர் காலத்துல என்ன தெரிஞ்சுக்கிறோம்னா, ஸ்காண்டியம் 3+ல வந்து 3d0. இதுல அடுத்த ஒரு முக்கியமான பாயிண்ட், d0 இருந்தாலும் கலர்லெஸ்ஸா இருக்கும், d10 இருந்தாலும் கலர்லெஸ்ஸா இருக்கும். ஆனா வேற மத்த எல்லாமே பாருங்க, டைட்டேனியம் 3+ has 1 d electron, purple in color. Vanadium 3+ has 3 electron and it has green in color. And இதுல இது பாத்தீங்கன்னா +3 oxidation stateல violet color இருக்கும். அதே மாதிரி this is 2+ oxidation stateல pink color இருக்கும். நம்ம பொட்டாசியம் பெர்மாங்கனேட்ல this is pink color. இது வந்து outer electronic configuration. அதை வச்சு அந்த என்ன கலர்ல இருக்குங்கிறது தான் இந்த டேப்லர் காலம். இந்த டேப்லர் காலம் நீங்க மனப்பாடம் பண்ணணும்ன்ற அவசியம் இல்லை. அதுல நல்லா அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. இந்த பாயிண்ட் அண்டர்லைன் பண்ணிக்கோ. this point 1 மார்க்ல கேட்பாங்க. zinc, cadmium and mercury salts do not form colored ions. They form colorless ion. அதுக்கு என்ன colorless ion form ஆகிறதுக்கு காரணம், they have completely filled d orbital. நீங்க completely filled d orbital இருந்தாலும் vacant d orbital இருந்தாலும் they form colorless salts. In the line, absence of vacant d orbital, the electron to which electron can be excited. Scandium 3+ ion is also colorless because of the absence of d electron. அடுத்தது catalytic property. நிறைய தடவை கேட்டிருக்காங்க. அதுக்கு நீங்க சொல்ல வேண்டிய ரெண்டே ரீசன். One reason is they show variety of oxidation state. Please underline. Why transition elements have catalytic property? All the time. For example, nickel is a catalyst, platinum is a catalyst, iron is a catalyst. இது எல்லாமே catalyst இருக்கு. அதற்கான காரணம் என்னவெனில், number 1, they show, இந்த பாயிண்ட் அண்டர்லைன் பண்ணிக்கோ. இந்த ரெண்டு பாயிண்ட் கட்டாயமா எழுதுனா இதுக்கு 1.5 மார்க், இதுக்கு 1.5 மார்க். First, they show a variety of oxidation state and thereby they can form intermediate products with the various reactant. அது ஒரு reason, 1.5 marks. They are also capable of forming interstitial compounds which can also absorb and activate the reacting species. அதுக்கு 1.5 மார்க். இந்த ரெண்டு பாயிண்ட்டையும் கரெக்டா as it is given in the book நீங்க எழுதணும். அப்பதான் உங்களுக்கு அந்த 3 மார்க்ஸ் கிடைக்கும். இதுதான் catalytic property. Why d block elements have exhibit catalytic property. அதுக்கு reason. அடுத்தது some examples for catalyst என்னென்னலாம் பாருங்க. iron, molybdenum, அடுத்தது vanadium pentoxide, titanium tetrachloride. இது polymer synthesisல, polythene preparationல, இது contact processல, catalytic oxidation. அது இது இந்த இடத்துல பாத்தீங்கன்னா Haber's processல. அடுத்த முக்கியமான variable oxidation state. இப்ப வேரியபிள், அதாவது ஒன்றுக்கு மேற்பட்ட ஆக்சிடேஷன் ஸ்டேட்ஸ் இருக்கு. அதுக்கு 2 ரீசன் இருக்குப்பா. இதுவும் அடிக்கடி கேட்கப்பட்ட கேள்வி. இந்த 2 பாயிண்ட் எழுதினீங்கன்னா ஈஸியா 3 மார்க்ஸ் கிடைச்சிரும். क्वेश्चन என்னன்னா, all transition elements exhibit variety of oxidation state or variable valencies in their compounds. அதுக்கு காரணம் ஒன்னு, நான் ஏற்கனவே சொன்னேன், n-1 d ஆர்பிட்டாலுக்கும் ns எலக்ட்ரான். இப்ப ns இங்க இருக்குன்னா n-1 d இங்க இருக்கு. இந்த டிஃபரன்ஸ் இன் எனர்ஜி இஸ் வெரி ஸ்மால். அது இல்லாம இதுல நிறைய எலக்ட்ரான்ஸ் இருக்கு n-1 d லயும் ns. அதனால these elements have, இந்த பாயிண்ட் அண்டர்லைன் பண்ணிக்கோ, these elements have several n-1 d and ns electrons. And the energies of n-1 d and ns orbitals are fairly close to each other. இந்த ரெண்டு லைனும் ரொம்ப முக்கியம். இந்த 2 பாயிண்ட் எழுதுனா இதுக்கு 1.5 மார்க்ஸ், இதுக்கு 1.5 மார்க்ஸ். அண்டர்லைன் பண்ணிக்கோ.
These elements have several n-1d and ns electron, 1.5 marks. And the energies of the n-1d and ns orbitals are fairly close to each other. அடுத்தது இந்த ஆக்சிடேஷன் ஸ்டேட்டுக்கு சில இம்பார்ட்டன்ட் ப்ராப்பர்ட்டி salient features இருக்கு. அது என்ன salient features அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப நீங்க பாருங்க, இப்ப நடுவுல எலிமெண்ட்ஸ் இருக்கு. இந்த எண்ட்ல ஸ்காண்டியம் இருக்கு, அந்த எண்ட்ல ஜிங்க் இருக்கு. ஸ்காண்டியத்துக்கு +3 தான், ஜிங்க்கு +2 தான். அதனால இந்த எக்ஸ்ட்ரீம்ல இருக்கிற எலிமெண்ட்ஸ் வில் ஹாவ் மினிமம் நம்பர், ஒரே ஒரு ஆக்சிடேஷன் ஸ்டேட் தான் இருக்கும். ஆனா நடுவுல பாருங்க, குரோமியமும் மேங்கனஸும் உங்க பீரியாடிக் டேபிள்ல நடுவுல இருக்கும். அதுக்கு they have many number of oxidation state. இப்ப மேங்கனஸ் பாத்தீங்கன்னா +2 இருக்கு, +3 இருக்கு, +4 இருக்கு, +6 இருக்கு. குரோமியம் எடுத்துட்டா +2 இருக்கு, +3 இருக்கு, +5 இருக்கு, +6 இருக்குது. நிறைய ஆக்சிடேஷன் ஸ்டேட் சென்டர்ல இருக்கிற எலிமெண்ட்ஸ் they have many oxidation state. அடுத்தது பாத்தீங்கன்னா சில எலிமெண்ட்ஸ் will have 0 oxidation state கூட இருக்கும். சில எலிமெண்ட்ஸ் will have +8, அதாவது ஹாஸ்மியம் அண்ட் ருத்தீனியம் பாத்தீங்கன்னா +8 கூட அவங்களுடைய ஆக்சிடேஷன் ஸ்டேட் இருக்கும். என்ன அடுத்தது எக்ஸ்ட்ரீம், அதாவது லோவர் ஆக்சிடேஷன் ஸ்டேட்ல தே ஃபார்ம் அயானிக் காம்பவுண்ட், ஹையர் ஆக்சிடேஷன் ஸ்டேட்ல தே ஃபார்ம் கோவேலன்ட் காம்பவுண்ட். இதெல்லாம் 1 மார்க்குக்கு யூஸ் ஆகும், அதை படிச்சுக்கோங்க. just go through that, it will be ஏன்னா 2 1 mark இந்த லெசன்ல. the number of elements which exhibit maximum number of oxidation state occur either in the middle of the series. for example, இந்த first transition series manganeseல +2 ல இருந்து +7 வரைக்கும் இருக்கும். அடுத்தது the elements in the beginning of the series exhibit fewer oxidation state, அதாவது இந்த எண்ட்ல இருக்கிற ஜிங்க், அந்த எண்ட்ல இருக்கிற ஜிங்க், இந்த எண்ட்ல இருக்கிற scandium, because they can lose 1 electron or they can gain 1 electron. These elements at the end of the series exhibit fewer oxidation state because they have too many d electron and hence fewer vacant d orbitals can be involved in bonding. இது ரெண்டாவது பாயிண்ட். அடுத்தது மூணாவது பாயிண்ட் என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, transition elements in lower oxidation +2 ல அது அயானிக்கா இருக்கும், +3 ல அது கோவேலண்டா இருக்கும். அண்ட் the நாலாவது பாயிண்ட் the higher oxidation +8, இது ஒரு பாயிண்ட் அண்டர்லைன் பண்ணிக்கோங்க, நிறைய தடவை क्वेश्चनல கேட்டது. +8 யாருக்கெல்லாம் இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ருத்தீனியம் அண்ட் ஆஸ்மியம். 1 mark question. ருத்தீனியம், ஆஸ்மியம் are having an oxidation state of +8. Please underline. And last point, certain elements like iron pentacarbonyl, nickel tetracarbonyl, இதுல எல்லாமே அதே மாதிரி இதையும் அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. நிக்கலுக்கும் அயனுக்கும் இந்த இடத்துல 0 ஆக்சிடேஷன் ஸ்டேட். ஆக்சிடேஷன் ஸ்டேட் சில இடத்துல 0 கூட இருக்கும். அது நிக்கல் டெட்ராகார்பனில் இருக்கும், அயன் பென்டாகார்பனில் இருக்கும். அடுத்தது ஒரு முக்கியமான 3 marks question. The salient features of oxidation state transition elements நம்ம பார்த்தாச்சு. The next one is magnetic properties of determined by the number of unpaired electron. அதாவது இதுல வந்து next important property என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, their magnetic property. என்ன மாதிரி compounds will have magnetic unpaired electrons இருந்தாலே magnetic property இருக்கும். no unpaired electron, the compound is diamagnetic. diamagneticனா magnetic moment is 0. யாருக்கெல்லாம் unpaired electrons இருக்கோ they are paramagnetic. இன்னொரு சப்ஸ்டன்ஸ் கூட இருக்கு, அதுக்கு பேர் என்னன்னா ferromagnetic. உங்களுக்கு தெரியும் அயன், அதுல வந்து the magnetic property will be very high. அடுத்தது ஒரு முக்கியமான கான்செப்ட் என்னன்னா, magnetic moment can be determined by the formula magnetic moment mu is equal to root of n into n plus 2 Bohr magneton. Paramagnetic substances arises because of the presence of unpaired electron. Underline. Paramagnetism எப்போ arise ஆகும் தெரியுமா? unpaired electrons இருந்தா arise ஆகும். They are attracted by the magnetic field. Paramagnetism, unpaired electron. 1 mark. Paramagnetic substances. Diamagnetic character arises because of the absence of unpaired electron. Diamagnetic, no unpaired electron. Most of the transition elements and their compounds are paramagnetic and are attracted by magnetic field. Greater number of unpaired electron in the substance, greater is the paramagnetic
substance is expressed in terms of magnetic moment. Magnetic moment mu is equal to root of n into n plus 2. Bohr magneton. n ங்கிறது number of unpaired electron. இந்த ஃபார்முலா தெரிஞ்சு வச்சுக்கோங்க, ஏதாவது ப்ராப்ளம் கேட்கலாம். அடுத்தது எக்ஸாம்பிள், ஒரு இடத்துல வந்து ஒரே ஒரு unpaired electron இருக்கு. அப்போ இதுக்கு வந்து என்ன வரும்னா, இந்த இடத்துல ரூட் வரணும். root of 1 into 1 plus 2 which is equal to 3. root 3 is equal to 1.732. இப்போ ஒண்ணுல ஒரு தடவை ஒரு क्वेश्चन பேப்பர்ல என்ன கேட்டிருந்தாங்க அப்படின்னு கேட்டா, mu is equal, இப்போ ஒரே ஒரு unpaired electron இருந்தா 1.732 வரும். ரெண்டு unpaired electron இருந்ததுன்னு வச்சுக்கோங்க 2 point something வரும். 3 unpaired electron இருந்ததுன்னு வச்சுக்கோங்க 3 point something வரும். இப்போ சப்போஸ் mu is equal to root of 3 into 3 plus 2 என்ன 515 root 15. இப்போ root 15 வந்து root 16 வந்ததுன்னா 4 and this will be around 3.8 something வரும். இப்போ ஒரு ப்ராப்ளத்துல என்ன கொடுத்துட்டாங்க, mu is equal to 3.8, calculate the number of unpaired electron. அதுக்கு என்ன தெரியுமா எழுதணும், 3 சென்டென்ஸ் எழுதணும், 3 லைன் எழுதணும். ஃபர்ஸ்ட் லைன்ல mu is equal to root of n into n plus 2 ஒரு மார்க். அடுத்ததுல என்ன பண்ணுங்க, root of n into n plus 2 is equal to 3.8 or 3.9. அடுத்தது லைன்ல n is equal to 3 ன்னு எழுதிட்டீங்கன்னா you will get all the 3 marks. இதுதான் சிம்பிள். அந்த ஃபார்முலா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும், அதுக்கு ஒரு மார்க். அந்த ஃபார்முலாவை சப்ஸ்டிட்யூட் பண்றதுக்கு ஒரு மார்க், ஆன்சருக்கு ஒரு மார்க். இது பப்ளிக் எக்ஸாம்ல கேட்கப்பட்ட கேள்வி இந்த ஃபார்முலாவை வச்சு. அடுத்தது, larger the value of magnetic moment, greater is the paramagnetic character. In addition to paramagnetic and diamagnetic, சில substances are called as highly magnetic compared to ordinary. These substances are called ferromagnetic substances. அது உங்களுக்கு தெரியும், இரும்பு iron is having ferromagnetic property. அடுத்தது complex formation. இது ஒரு முக்கியமான question. இதுக்கு ரெண்டு ரீசன் தான் for the formation of complex. என்ன ரீசன், the cations of the d block elements have strong tendency to form complexes with certain molecules or ions. Example, அவங்களுக்கு பேரு லிகாண்ட். இது நல்ல டீடைல்டா நம்ம கோஆர்டினேஷன் கெமிஸ்ட்ரியில படிப்போம். The tendency to form complexes is due to 2 reasons. தயவு செய்து இந்த ரெண்டு ரீசனையும் படிச்சு வச்சுக்கோ. கேட்டலிட்டிக் ப்ராப்பர்ட்டிக்கு 2 ரீசன். இந்த 2 ரீசன் நீங்க அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. இது பாத்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள். ஒரு ரீசன் அண்டர்லைன், இதுதான் என்னன்னா ரீசன் ஃபார் த ஃபார்மேஷன் ஆஃப் காம்ப்ளெக்சஸ். ஒரு ரீசன் ஸ்மால் சைஸ், ரெண்டாவது ரீசன் ஹை பாசிட்டிவ் சார்ஜ் டென்சிட்டி. பிளீஸ் அண்டர்லைன் பண்ணிக்கோப்பா. காம்ப்ளெக்ஸ் ஃபார்மேஷனுக்கு 2 ரீசன். ஒரு ரீசன் ஸ்மால் சைஸ், ரெண்டாவது ரீசன் ஃபார்மேஷன் ஆஃப் ஹை பாசிட்டிவ் சார்ஜ் டென்சிட்டி. அடுத்தது ரெண்டாவது, presence of vacant n-1 d orbitals which are of appropriate energy to accept lone pair and unshaded pair of electron from the ligands for bonding with them. இந்த ரெண்டு ரீசனுக்கும் இதுக்கு 1.5 marks, அதுக்கு 1.5 marks. எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் சம் காம்ப்ளெக்ஸ் காம்பவுண்ட்ஸ் வந்து நிறைய, ஏதாவது உங்களுக்கு இதில் தான் எழுதணும்னு அவசியம் இல்ல, ஆனா இந்த ரீசன் எக்ஸாம்பிள் எழுதணும்ன்ற அவசியம் இல்ல. இந்த 2 ரீசனையும் கொடுத்துட்டீங்கனாலே இதுக்கு 1.5 marks. என்ன கொஸ்டின் தெரியுமா, why transition element form complexes. ரீசன் நம்பர் 1, ரீசன் நம்பர் 2, ரெண்டுத்தையும் தப்பு இல்லாம as it is given in the paper you have to write. அடுத்தது லாஸ்ட் பாயிண்ட், the property. லாஸ்ட் ப்ராப்பர்ட்டி என்னன்னா they form alloys. ஏன்னா உனக்கு காப்பரும் ஜிங்கும் சேர்ந்தா பித்தளை பிராஸ், காப்பரும் டின்னும் சேர்ந்தா பிரான்ஸ் வெண்கலம். என்ன காரணம், ஒரு எலிமெண்ட்டுக்கு பதிலா இன்னொரு எலிமெண்ட் ஆல்மோஸ்ட் தே ஹேவ் த சேம் சைஸ். உங்களுக்கு பார்த்திருப்பீங்க, காப்பர்னுடைய சைஸ் பாத்தீங்கன்னா 1.17 இருக்கு, ஜிங்க்னுடைய சைஸ் பாத்தீங்கன்னா 1.25 என்னோ வந்துச்சு. ஆல்மோஸ்ட் சேம் சைஸ். ஒரு இடத்துல ஒரு எலிமெண்ட் எடுத்துட்டு ஒரு ஆட்டம் எடுத்துட்டு இன்னொரு ஆட்டம் போட முடியும். அப்படி போடக்கூடியதாக இருக்கிறதுனால they form alloy. This is because they have almost similar size and the atoms of one metal can easily be replaced by position in the crystal lattice of the other. For example,
chromium nickel ion, chromium vanadium ion, manganese ion. இப்படி ஒரு element உடைய position can be taken by the other one. So now what we have seen is, இது வரைக்கும் நம்ம பார்த்ததுல ஒரு 4 marks question, very frequently asked question. அதுல number 1 என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, formation transition elements are called as transition elements, number 1. Why do you call them as d block elements, number 2. Atomic and ionic radii, number 3. Formation of colored ion, number 4. Exhibiting variable oxidation state, number 5. Catalytic property 1. அடுத்தது magnetic property, then formation of complexes, formation of alloys. இந்த 9 ப்ராப்பர்ட்டியை நீங்க படிச்சீங்கன்னா டெஃபினட்டா ஒன்னு கொஸ்டின் கேட்பாங்க. அந்த ரீசன்ஸ் ஐ ஹவ் ஆஸ்க்ட் யூ டு அண்டர்லைன் இட். அந்த ரீசன்ஸ் நீங்க எழுதுனீங்கன்னா டெஃபினெட்லி யூ கேன் கெட் 4 marks from this unit. அதனால மோஸ்ட் ப்ராபப்ளி ஒரு ஸ்மால் டெஸ்ட் இந்த ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் டி பிளாக் எலிமெண்ட்ஸ்ல we can have a test in this, in the properties. Okay? Yes. Good evening. Good evening, Pa. ஓகே. இன்னைக்கு என்ன ரொம்ப கேப் ரொம்ப ஜாஸ்தியா இருந்துச்சு.